ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சுதர்சன பகவானுடைய திருவருளாலே நம்முடைய கர்ம வினைகள் எத்தனையோ ஜன்மாக்கள் எடுத்துவிட்டுத்தான் இங்கே மானுடப் பிறவி என்பது நமக்கு கிடைக்கிறது. அரிது அரிது மானிடராதல் அரிது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அந்த மானிடராக இருக்கும் பொழுது கூட கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அந்த மாதிரி பிறப்பிலும் தானமும் தவமும் கிடைத்தல் அரிது என்று நம்முடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிறச்சே அதற்கெல்லாம் கிடைப்பதற்கு நமக்கு முழுமுதலாக இருப்பது என்ன என்று கேட்டால் நம்முடைய பிராரப்த கர்மா என்று சொல்லுவார்கள். நாம் முன் ஜென்மத்திலே நல்ல விதமான கர்மாக்களை செய்து இருந்தோமேயாகில் நமக்கு நல்ல இடத்திலே வாழ்வும் நல்ல விதமான வெற்றிகளும் உண்டாகும். ஏதோ ஒரு வசத்தினால் நாம் அங்கே ஏதோ ஒரு தீங்குகளை இழைத்து விட்டால் கூட அந்த தீங்குகள் எல்லாம் நம்மை விட்டு அகல வேண்டும். கர்ம வினையானது நம்மை பாதிக்கக்கூடாது என்று இன்றைய தினத்திலே இங்கே பிரார்த்திக்கிறார் சுதர்சன பகவானை. ஏன் என்று கேட்டால், பிரபஞ்சத்தையே தாங்கக்கூடிய சக்தி எம்பெருமானுக்கு இருக்கும் பொழுது அவரைக்கும் இங்கே தாங்கக்கூடிய ஞான சக்தி பல ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியவர் இந்த சுதர்சன பகவான். அவரை பிரார்த்தித்து நம்முடைய கோரிக்கைகளை அவரிடம் சொன்னோமேயாவில் அவர் எம்பெருமானிடம் சொல்லி நம்முடைய கைங்கரியத்தை பூர்த்தி செய்வார் என்று சொல்லுகிறார். அதோடு கூட கர்ம வினைகளை நம்மை விட்டு நீங்கச் செய்வார் என்பதுதான் இன்றைய பிரார்த்தனா ஸ்லோகமாக இருக்கிறதாம். பலன் தரும் துதிகளாக வரும் பொழுது என்ன பலன் இன்றைய தினம் என்று கேட்டாக்க, டிண்டீரா பாண்டுகண்டைரரியுவதி முகை பிண்டிகா கிருஷ்ணஹேதே உச்சண்டாஸ்ரு பிரவர்ஷைருபரத திலகைருக்த சௌண்டீர்யச்சர்யா த்வித்ரக்ராமாதிபத்யத்ருஹிணமதமஷீ தூஷிதாக்ஷமாபிருதி சேவாஹேவா கபாகம் சமயது பவதாம் கர்ம சர்ம பிரதீபம் என்று கர்மாவானது பிராரப்த கர்மா ஆகாமி சஞ்சிதம் என்றதெல்லாம் சொல்லுமா போலே இந்த பிராரப்தத்தினுடைய முழுவினையால் தான் இந்த ஜன்மாவிலே நமக்கு ஏதோ ஒரு அங்கஹீனமோ அல்லது கர்மஹானியோ எல்லாம் ஏற்படுகின்றது. சுதர்சன பகவானே, இந்த கர்ம வினையிலிருந்து எங்களை எல்லாம் நீக்கி உம்முடைய திருவருளையும் பகவானுடைய திருவருளையும் பெற்று எங்களுக்கு தர வேண்டும். அதற்கு இந்த தோத்திரத்தை பலந்தரும் தோத்திரமாக மாற்ற வேண்டும் என்று குருநாராயண ஜீயர் சுவாமி விண்ணப்பிக்க, சுதர்சன பகவான் ஜுவாலாகேசத்தோடு கூட அஷ்டபுஜத்தோடு கூட இவருக்கும் அனுகிரகம் செய்தார். அதுதான் என்பது மிகப்பெரியதான பாக்கியம். 16 கைகளோடு எழுந்தருளியிருக்கக்கூடியவர் மூலவர். உற்சவமூர்த்தி 8 கைகளோடு எழுந்தருளியிருக்கவர். அதற்கும் அடுத்ததாக இருப்பவர் 4 கரங்களோடு எழுந்தருளியிருப்பவர். இவர்கள் அனைவரும் சேர்ந்து குருநாராயண ஜீயர் மூலமாக நம்மையெல்லாம் அருள்பாலித்து நம்முடைய கர்ம வினைகளை இங்கிருந்து பிரிப்பாராக என்று நம்மை அகற்றி நமக்கு நல்வாழ்வு பெற்றுத்தருவார் என்று இந்த சுதர்சன பகவானை பிரார்த்திக்கிறார். டிண்டீரா பாண்டுகண்டைரரியுவதி முகைஹி பிண்டிகா கிருஷ்ணஹேதேஹே உச்சண்டாஸ்ரு பிரவர்ஷைருபரத திலகைஹி உக்த சௌண்டீர்யச்சர்யாம் த்வித்ரக்ராமாதிபத்யத்ருஹிணமதமஷீ தூஷிதாக்ஷமாபிருதி சேவாஹேவா கபாகம் சமயது பவதாம் கர்ம சர்ம பிரதீபம் என்று எந்த ஒரு கர்ம வினைகளும் நல்ல காரியமாகவே இருந்தாலும் சரி, அவைகள் நம்மை முன் செய்த முழுவினை என்பது நம்மை விட்டு அகல வேண்டும். அது நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே பிரார்த்திக்கிறாராம்.
நாமும் இந்த ஸ்லோகத்தை அனுதினமும் அனுசந்தித்து அல்லது எழுதி அல்லது கேட்டு நம் சுதர்சன பகவானை விண்ணப்பித்து அதன் மூலமாக எம்பெருமானுடைய திருவுருளை பெற்று சகல வாழ்வையும் நல்வாழ்வாக பெறுவோம் என்பதைத்தான் சொல்லி முடிக்கிறார். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.